வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான, ரொம்ப முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். குறிப்பா உங்க வீட்ல யாராவது மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர் இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வயசான காலத்தில ஆஸ்பத்திரி செலவுக்கு பில் கொடுத்து, அலைஞ்சு திரிஞ்சு பணத்த வாங்குற கஷ்டத்துக்கு மத்திய அரசு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அது என்ன திட்டம்? எப்படி அக்கவுண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும்? வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா அரசாங்க வேலையில இருந்து ரிட்டயர்மெண்ட் ஆனவங்களுக்கு மாதாந்திர பென்ஷனோட சேர்த்து அவங்களோட மருத்துவ செலவுக்காக நிலையான மருத்துவப்படி ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. முன்னாடியெல்லாம் என்ன பிரச்சனைனா, இந்த மெடிக்கல் அலவன்ஸ் வாங்குறதுக்கு பில்ஸ் சப்மிட் பண்ணணும். ஆஃபீஸாக ஏறி இறங்கணும். சில சமயம் பணம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். வயசான காலத்தில் இது பென்ஷனர்களுக்கு ஒரு பெரிய அலைச்சலாக இருந்துச்சு. ஆனால் இப்போது மத்திய நிதியமைச்சகம் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் மூலமாக பென்ஷன் வாங்குகிற மத்திய அரசு ஊழியர்களுக்கு இனிமே இந்த மருத்துவப்படியை வாங்குறதுக்கு எந்த ஒரு பில்லோ ரசீதோ கொடுக்க தேவையில்லை சொல்லிட்டாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணம் எப்படி வரப்போகுதுன்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. முதல் விஷயம், மாதம் மாதம் இந்த பணம் வராது. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி குவார்ட்டர்லி பேசிஸில் தான் மொத்தமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுடுவாங்க. உதாரணத்துக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ன்ட்டு இந்த 3 மாதத்துக்கான மருத்துவப்படி டிசம்பர் முதல் வாரத்தில் உங்கள் கைக்கு வந்துடும். அதே மாதிரி டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதத்துக்கான காசு மார்ச் முதல் வாரத்தில் வந்துடும். இதில் எந்த குளறுபடியும் ஆகாது. ஏன்னா மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகம் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களோட லிஸ்ட்டை பேங்க்குக்கு அனுப்பிடுவாங்க. பேங்க் ஆட்டோமேட்டிக்காக பணத்தை உங்கள் கணக்கில் ஏற்றிடுவாங்க. கணக்கீட்லேயும் எந்த பிழையும் இனி வராதுன்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில இருக்குது. லைஃப் சர்டிஃபிகேட், ஆயுள் சான்றிதழ். பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்ட்டு நம்ம பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா விட்டுறக்கூடாது. வருஷம் வருஷம் நவம்பர் மாதம் நீங்கள் உசுரோடு தான் இருக்கீங்கன்ட்டு காட்டுறதுக்கு ஆயுள் சான்றிதழ் கட்டாயம் சப்மிட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் சப்மிட் பண்ண மறந்துட்டிங்கன்னா டிசம்பர் மாதத்துலேருந்து மருத்துவப்படி கட்டாயிரும். அதனால் உஷாராயிருங்க. அதுக்கப்புறம் சிஜிஹெச்எஸ் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதாந்திர காசு வேணாம், ஏதாவது பெரிய உடம்பு சரியில்லைன்னா கவர் ஆகிற மாதிரி ஒரு மருத்துவ காப்பீடு வேணும்னா நீங்கள் எப்போ வேணும்னாலும் உங்களுடைய நிலையான மருத்துவப்படியை ரத்து பண்ணிவிட்டு அரசாங்கத்தோடைய சிஜிஹெச்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் திட்டத்துக்கு மாறிடலாம். ஆனால் ஒரு தடவை நீங்கள் சிஜிஹெச்எஸ்க்கு நீங்கள் மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாதாந்திர மருத்துவப்படி கிடையாது. இந்த காப்பீடு திட்டத்தோட விதிகள் தான் உங்களுக்கு பொருந்தும். அதுக்கப்புறம் குடும்ப ஓய்வூதியம். துரதிர்ஷ்டவசமாக பென்ஷன் இறந்துட்டா அவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ இந்த மருத்துவப்படியை வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் பென்ஷன் ஃபார்ம்லேயே முன்னாடியே குடும்ப உறுப்பினருடைய பெயர் சேர்த்துருந்தா வெறும் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும் போதும். பேர் இல்லைன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, இனிமேல் பில்ஸ் தேடி அலைய வேணாம், ஆஃபீஸ்க்கு நடையாக நடக்க வேணாம். 3 மாதத்துக்கு ஒருக்கா கரெக்டாக அக்கௌண்ட்டில் காசு வந்துடும். மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்த நேரடி வங்கி பரிவர்த்தனை திட்டம் பென்ஷனர்களுக்கு நிஜமாகவே ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும் சொல்லலாம். இந்த புதிய அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பென்ஷனருக்கு பயனுள்ளதாக இருக்குமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.